ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட செப்பனியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. ஆம் தேவ ஜனமே, அதிகாலையில் கேட்கிற உங்களுக்கு இது எப்படியா இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபத்தின் நாட்களிலே நாம் வைத்திருக்கிற வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வர்யம் எல்லாம் எதற்கும் உதவாது என்று சொல்லி, உங்களை தப்புவிக்கவும் மாட்டாது என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆம், கர்த்தருக்கு விரோதமாக மனுஷன் தவறுகளை செய்து, கர்த்தருக்கு விரோதமாக மனிதன் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டு விரோதமாக பாவம் செய்து குருடரை போல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம், என்னிடத்துல ஒரு வெள்ளி இல்லையே, ஒரு தங்கம் இல்லையே, ஒரு கனமான ஒரு காரியங்கள் என்னுடைய வீட்டிலே இல்லையே, என்னை யாரும் மதிக்க மாட்டேன் என்கிறார்களே என்று சொல்லி நினைத்து பாருங்கள். இதோ பழைய 500 ரூபாயை இப்பொழுது எடுத்துக்கொண்டு வந்து நம் கைகளில் 10 லட்சத்தை கொடுத்தாலும் அது நமக்கு பயன்படுமா? பயன்படவே பயன்படாது. அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கோபாக்கினை, கர்த்தருடைய கோபாக்கினை நாளில் நீங்கள் வைத்திருக்கிற வெள்ளியும் பொண்ணும் உதவாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? வெள்ளியும் பொண்ணும் நம் வீட்டிலே நிறைந்திருந்தால்தான் 4 பேர் நம்மை மதிப்பார்கள் என்று சொல்லி. இல்லை தேவ ஜனமே, கர்த்தருடைய கோபாக்கினை உங்கள் வீடுகளிலே வராதபடிக்கு பொன்னையும் தங்கத்தையும் சேர்த்து வைத்து, வெள்ளியையும் வைடூரியத்தையும் சேர்த்து வைத்து தேவனை ஆராதிக்கிறதை, தேவ சமூகத்தில் நிற்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய தேவைகளை யார் சந்திப்பது? எனக்கு யார் உதவுவது? நான் உழைத்தால் தானே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உழைத்து சாப்பிட வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. ஆனால் உழைப்பு, நம்முடைய வேலை கடவுள் அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள். கடவுள் அல்ல, அது கர்த்தர் அல்ல. மாறாக தேவனை முன்வைத்து தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்து விட்டு உங்கள் வாழ்க்கையிலே நடக்க பழகுங்கள் தேவ ஜனமே. நீங்கள் வைத்திருக்கிற எந்த ஐஸ்வர்யமும் உங்களுடைய கர்த்தருடைய கோபாக்கினை நாளில், கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளில் நமக்கு உதவியே செய்யாது. எனவே எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோம், எதை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்பதை இந்த நாளிலே நிதானித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய கோபாக்கினை நாட்களில் நாங்கள் சம்பாதித்த வெள்ளியும் பொண்ணும் எங்களுக்கு உதவாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உதவாத காரியங்கள் மீது நாங்கள் நாட்டம் வைத்து ஓடாதபடிக்கு உதவுகிற உங்கள் மீது நாங்கள் ஆண்டவரே அப்பா அர்ப்பணித்து, உங்களுக்காக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.